ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம யாதவர்கள் சிலருக்கு அப்பப்போ சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த செஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நாங்கள் யாதவர்கள் நாங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லுவோம், ராதே கிருஷ்ணா சொல்லுவோம், இந்த ஜெய் ஸ்ரீராம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கான பதில், கிருஷ்ணர் யாரோட அவதாரம்? மகாவிஷ்ணுவோட அவதாரம். மகாவிஷ்ணு 10 அவதாரம்ல 9 அவதாரம் எடுத்துட்டாரு. 10வது அவதாரம் இனிமேல் தான் எடுப்பார். இப்படி விதங்காவாதம் கேள்விகள்லாம் நிறைய கேட்டு டார்ச்சர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எப்போ ரொம்ப அளவுக்கு மீறி அதிகமாகதோ அப்போ அவதரித்து இவங்களெல்லாம் மண்டையில் கொட்டியா தர்மத்துப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவதரித்து வருவார். அது வரைக்கும் நாம் இந்த பதிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ மகாவிஷ்ணுவோட இந்த 9 அவதாரத்தில் 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இதுக்கு முன்னாடி பல்ராம் அவதாரம், ராம அவதாரம் அப்படிலாம் நிறைய இருக்குது. நரசிம்ம அவதாரம் எல்லாமே இருக்குது. சரி, இப்போ ராமர் வேற கிருஷ்ணர் வேற அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு இந்த பதில், ஐயா நீங்கள் பிறக்கிறப்போ உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் மகனாக உருவெடுக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் பேரனாக இருக்கீங்க. உங்கள் அத்தை மாமாவுக்கெலாம் மருமகனாக இருக்கிறீங்க. உங்கள் சகோதர சகோதரிகள் அக்கா அண்ணனுக்கெலாம் நீங்கள் தம்பியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கச்சி தம்பி யாரும் பிறந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அண்ணனாக ஆகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு திருமணமாவது, நீங்கள் ஒரு பெண்ணுக்கு கணவராக ஆகிறீங்க. உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் தகப்பனார் ஆகிறீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்குது, நீங்கள் தாத்தாவாக ஆகிறீங்க. இது போக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நண்பனாகவும் உறவினர்களுக்கு உறவினராகவும், உங்கள் எம்ப்ளாயர் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளிக்கு நீங்கள் எம்ப்ளாயியாகவும், ஒரு தேசத்தோட குடிமகனாகவும், விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராகவும், கலைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கலைஞராகவும், கவிதை எழுதுறதுல ஒரு ஈடுபாடு இருந்துச்சுன்னா கவிஞராகவும், பாடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பாடகராகவும், இந்த மாதிரி பல அவதாரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரே மனிதனாக வாழ்ந்து இத்தனை உறவுகளையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா, மகாவிஷ்ணுவோட கிருஷ்ண அவதார மட்டும்தான் நான் ஏற்றுக்கிடுவேன், அவரோட ராம அவதாரத்தை நான் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லைங்க. அது பகுத்தறிவே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளோட செய்தி. அதனால் ராமராக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், நரசிம்மராக இருக்கட்டும், வராக அவதாரமாக இருக்கட்டும், மச்ச அவதாரமாக இருக்கட்டும், வாமன அவதாரமாக இருக்கட்டும், பரசுராமராக இருக்கட்டும், பலராமராக இருக்கட்டும், எல்லாமே அந்த மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிறத நாம் நினச்சிக்கணும். இந்த ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் எத்தனை ரோல் ப்ளே பண்ணுறோம் நாம் இந்த உலகத்தில். இப்போ நம்மளுக்கு அது நியாயம்னா கடவுளை மட்டும் நாம் ஏன் அநியாயம் பண்ணணுமா? கடவுளுக்கும் அதே நியாயம் தானே நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஜெய பாரதம்.